பாய் வந்து இவ்வளோ கண்டுக்காருனா ஸோ எப்படி இருக்கு உங்கள் ஃபீல் எப்படி இருக்குது? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். எப்போ போய் இவ்வளோ உட்காந்து கேட்கலான்ட்டு. இப்போ நாங்கள் சட்டநாதுக்கு முன்னாடி அது போட்டு கேட்டோம். ஓகே, இதில் இக்னிஷில் ஓகே. இப்போ இது வந்துட்டு கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக நின்றுட்டு இருக்கேன். காலம்பரிலேருந்து அதுக்கு தான் வந்து நின்றுட்டே இருக்கிறேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்கள், உள்ளே வந்துடும். Hi, and welcome to the MR Competition Music Edition 2024. இது ஒரு காம்படிஷன் ட்ராக்கு. இந்த ட்ராக் எப்படின்னா புஷ்ஷாக சவுண்ட் செக் பண்ணுறது. எப்படின்னா ஸ்பீக்கர் லெஃப்ட் ரைட்டு சென்டர் எல்லாமே கேட்கும். ஸ்பீக்கர் இல்லாததுலாம் சவுண்டு கேட்கும். ஸோ ஏன் அதை செக் பண்ணுறோன்னா நம்ம ரெகுலர் மியூசிக் கேட்குறீங்களா, அதுலேயும் இப்படி தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஸ்டேஜ்னு சொல்லுவோம் ஒரு விஷயம் காரோடியில். ஸோ அந்த மாதிரி எப்படின்னா அவங்க ரெக்கார்ட் பண்ணும்போது லைவ் ஸ்டுடியோவில் கேட்ட மாதிரி நமக்கு ஃபீல் இருக்கும். இப்போ ப்ராடக்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே 2 வே பாசிவ் பண்ணியிருந்தது. இப்போ ப்ராசஸர் வச்சு ஆக்டிவ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் வந்து 3.2, 4 நிறைய கான்செப்ட் போகலாம். ஸோ இது வந்து பிகினிங் 2 ஆக்டிவ்ங்கும் போது தான் ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஒரு காம்ப்ளிகேஷனான ஸ்டார்ட் அப் இது. ஸோ இது ப்ராப்பராக டியூன் பண்ணி கரெக்டாக ஹேண்டில் பண்ணாட்டி சவுண்ட் ஒரு மாதிரி மாறிது. ரெண்டாவது கம்பெனி பிளேயர், இதை வச்சு நம்ம வந்து எவ்வளோ மேக்ஸிமம் சவுண்ட் கொடுக்குறோமோ அதுக்குண்டான ப்ராசஸ் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன பார்க்க போனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் சவுண்ட் இதில் பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். Left. ஸோ லெஃப்ட் ஆப்வியஸ்லி சவுண்ட் இங்கே கேட்குது. ஆனால் அது கூட பேஸுக்கு கேட்டுச்சு கவனிச்சிக்கலாம். இப்போ என்ன இங்கே சவுண்ட் கேட்டுச்சோ அதே தான் ரைட்டில் வரும். Right. ரைட், பேஸ் உங்க கேட்டுச்சு. ஸோ இது வந்துட்டு ஸ்பீக்கர் சப்வூஃபர் இப்படி ரியாக்ட் பண்ணுதுக்கு ஏன்னா இந்த இடத்துல ஒரு பிக்சர் மாதிரி காமிக்கும். அப்படிதான் அந்த ட்ரம்ஸ் அங்கே அடிச்சுட்டே இங்கே வந்து இங்கே முடிச்சுட்டு அடுத்த மியூசிக் இங்கே இருந்தாங்க. இந்த இடத்துல இதுல நல்லா கவனிச்சீங்கன்னா சப்வூஃபர் டிக்கில இருக்கும். ஆனா பேஸ் உங்களுக்கு பானட்ல தான் கேக்குது. இந்த ஏரியால நல்லா கவனிச்சு பார்த்தா முன்னாடி இருக்கும். பானட் இருக்கும். நல்லா தீம்பாகாது உதவாது பசுத்தீண்டா உங்களோட அதே ஸ்பீக்கர் தான், அதே ஆம்பிளிஃபையர் தான், 2 எலக்ட்ரானிக்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். எவ்வளவு விஷயம் வருது நிறைய. அதாவது உள்ள டீடைல் இருக்கு. உள்ள டீடைல் ஆக்டிவ்ல அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. ஆக்டிவ் பண்ணும்போது என்னன்னா இந்த ஸ்பீட்டோட தன்மையை மாத்துது. இண்டிவிஜுவல் ஆம்பிளிஃபையர் கொடுக்கும்போது அந்த சிக்னேச்சரே மாத்துது. அதுதான் ஆக்டிவ்ங்கிறது. அதாவது அவங்க இந்த சில்னு ஏதோ ஒரு சவுண்ட் இருக்கு. அது இப்ப தெரியல. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா வாய்ஸ் தெரியுது. இங்க ஒருத்தர் பின்னாடி போறது வந்துட்டு நோட் பண்ண ரொம்ப டீடைல் அவங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அப்படிதான் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா அதே ஆம்பிளிஃபையர் கொடுத்திருக்கோம். ஆனா ப்ராசஸர் மூலமா கனெக்ட் பண்ணும்போது சிக்னேச்சர் மாறுது. நிறைய வாய்ஸ்ல கேப்பிங் வருது. போயிட்டீங்க. இது எப்படி இருக்குன்னா எனக்கு உங்களுக்கு நம்ம ஆத்மாவை அப்படியே அந்த பாட்டு உள்ள கொண்டு போய் வச்சு பாக்குற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து எமோஷன் கூட டச் ஆகும். இன்னொன்னு இப்போ எனக்கு எப்படின்னா தோணுச்சுன்னா, நான் ஆக்சுவலி நாகப்பட்டினம் நேட்டிவ். நான் வந்துட்டு எனக்கு ஏதோ ஒரு டிப்ரெஷன் ஏதோ ஒரு வாட்டவர் ஏதோ யோசிக்கனாலும் நான் பீச்சுக்கு போயிட்டு சிலர்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த அலைகள் சத்தத்தில் உட்காந்துருக்கும் போது பல சிந்தனைகள் ஓடும். திடீர்னு எல்லாமே அமைதியாயிட்டு அந்த அலை சத்தம் மட்டும்தான் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். திடீர்னு நார்மல் ஆனோன்னே என்ன யோசிச்சோம் என்ன பண்ணணும் அதோடய மெர்ஜ் ஆயிடுவோம். கொஞ்ச நேரம் சென்றுட்டு பார்த்தா டைம் ஓடி இருந்திருக்கும். அப்புறம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிருப்போம். அப்புறம் வந்துட்டு நம்ம நினச்சதை நம்ம பாட்டுக்கு கேஷுவலாக செஞ்சுட்டு போயிடுவோம். இது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் இங்கே கோயம்புத்தூர் வந்தோடனே நான் என் ஒய்ஃப்ட்ட சொல்லிருப்பேன், முன்னாடி இங்கே ஒரு பீச் இல்லை ஒன்றும் இல்லை, எங்கன்னா போய் உட்காந்துட்டு வரணும்னா கூட ஊட்டினா அங்கே போய் உட்கார வேண்டியதாக இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் பீச்சுக்கு போயிடுவேன். இங்கே போகணுன்னா ஒரு கோத்தகிரி போகணும், இங்கே போகணுன்னா ஓரத்துக்கே பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிடும்ல இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, இப்போ இந்த பாட்டு கேட்டு இப்போ இந்த ஒரு 2-3 செகண்ட் தான் எப்படி இருக்குன்னா, இப்படியே என்னை கொண்டு போய் அந்த பாட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு இருக்கு.
அந்த ஆத்மா வந்து அப்படியே அங்க போயிட்டு இது பண்ற மாதிரி பயங்கரம். எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்ல இந்த அளவு நான் இப்ப அந்த உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன் இல்லையா, நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ட்ரையல் ட்ராக் போட்டோன்னே என்ன தப்புன்னு இருக்கு அப்படின்னு இருந்தது. பாட்டு போட்டோன்னே அப்பதான் அந்த பேஸ்லாம் வந்தோடனே எனக்கு அதான் இப்ப நான் அது உள்ள உட்காந்து வந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு. சூப்பர். அப்ப எனக்கு இப்ப எப்படி ஆயிட்டு இருக்குன்னா இப்ப 4 எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போதைக்கு வேண்டாம். 2 ஆக்டிங் வந்திருக்கீங்க, என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் என்ன அதுக்கு முன்னாடி அப்கிரேட் நெக்ஸ்ட் அப்கிரேட் இல்லைங்களா? நம்ம ஹார்ட், அதாவது நான் சொன்ன மாதிரி ப்ராசஸர் ஹார்ட் செலக்ட் பண்ணிட்டோம். நம்ம ஓன் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். இது என்ஜாய் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். கண்டிப்பா.